வணக்கம். ஜூன் 12, 2025. இன்னைக்கு இந்திய பங்குச்சந்தையில நடந்த முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். உங்ககிட்ட இருக்கிற சில குறிப்புகளை வச்சு முதலீட்டாளரா நீங்க எதெல்லாம் கவனிக்கணும்னு பேசுவோம். சரி, இன்னைக்கு மார்க்கெட் ஒரு மாதிரி தலைகீழா மாறிடுச்சு இல்லையா? ஆமா. காலையில நல்லா போயிட்டு இருந்தது. நிஃப்டி 50 பாருங்க 25,196 வரைக்கும் போச்சு. ஆனா அந்த வேகம் அப்படியே நின்னுடுச்சு. கடைசியில சென்செக்ஸ் 823 பாயிண்ட்ஸ் மைனஸ் 81,691ல முடிஞ்சது. ம். நிஃப்டி 50யும் 243 பாயிண்ட்ஸ் கீழ 24,888ல முடிஞ்சது. என்னாச்சு திடீர்னு? இந்த சரிவுக்கு என்ன காரணம்? இதுக்கு ஒரே காரணம்னு சொல்லிட முடியாது. பல விஷயங்கள் சேர்ந்திருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள், அதாவது FIIs தொடர்ந்து பங்குகளை வித்துக்கிட்டே இருந்தது ஒரு பெரிய காரணம். ஓஹோ. அதோட அமெரிக்கா புதுசா சில வரிகள் விதிக்கலாங்கிற ஒரு பயம், அப்புறம் உலக அளவுல கச்சா எண்ணெய் விலை ஏறினது, இதெல்லாம் சேர்ந்து முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு மாதிரி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையை, அதாவது ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட்டை உருமாக்கிடுச்சு. சரி சரி. இது சந்தையோட மனநிலை எவ்வளவு சீக்கிரம் மாறும்னு காட்டுறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இந்த ரிஸ்க் எடுக்க தயங்குற மனநிலை எல்லா துறையும் பாதிச்சதா இல்ல குறிப்பிட்ட செக்டார்ஸ் மட்டும் அதிகமா அடி வாங்குச்சா? பொதுவா எல்லா துறைகள்லயும் ஒரு தாக்கம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு குறிப்பா விமான போக்குவரத்து துறை தான் கொஞ்சம் அதிகமா பாதிக்கப்பட்டது. அப்படியா? ஏன்? அதுக்கு காரணம் அகமதாபாத் பக்கத்துல ஏர் இந்தியா விமானம் சம்பந்தமா ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்ததா வந்த செய்திதான். ஓ அப்படியா? அந்த ஒரு செய்தி எப்படி மொத்த துறையும் இவ்ளோ பாதிச்சது? இந்த துறை பாதுகாப்பு சம்பந்தமான செய்திகளுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் பாருங்க. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்த உடனே முதலீட்டாளர்களோட நம்பிக்கை கொஞ்சம் குறையும். நிறுவனங்களோட செயல்பாடு பத்தின கவலைகள் வரும். அதனால அவங்க அந்த துறை பங்குகளை வேகமா விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது பங்குகளோட மதிப்பை குறைச்சிடும். அதுலயும் குறிப்பா இண்டிகோவோட தாய் நிறுவனமான இன்டர்குளோப் ஏவியேஷன் பங்கு 3.32% சரிஞ்சிருக்கு. 5,444 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஆனா நீங்க சொன்ன சம்பவம் நடந்தது ஏர் இந்தியா விமானத்துக்கு தானே. இண்டிகோ பங்கே எவ்ளோ குறையணும்? நல்ல கேள்வி. இங்க தான் இந்த செக்டார் கண்டேஜியன், அதாவது துறை சார்ந்த பரவல்ங்கிற விஷயம் வேலை செய்யுது. அந்த சம்பவம் நேரடியா இண்டிகோவுக்கு தொடர்பு இல்லாதது தான். ஆனா ஒரு துறையில ஒரு பெரிய கம்பெனிக்கு பிரச்சனை வரும்போது முதலீட்டாளர்கள் அந்த துறை மேலேயே ஒரு சந்தேக பார்வையோட பார்க்க ஆரம்பிப்பாங்க. சரி. ஏர் இந்தியாவுக்கு இப்படி ஆச்சுன்னா மற்ற விமான நிறுவனங்களுக்கும் பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குமோ, இல்ல இது மொத்த துறைக்குமே ஒரு பின்னடைவா இருக்குமோன்னு யோசிச்சு இண்டிகோ மாதிரி நல்ல நிறுவனங்களோட பங்குகளையும் சேர்த்து விற்க ஆரம்பிப்பாங்க. ஓஹோ, அப்படி நடக்குமா? ஆமா, சொல்லப்போனா இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. சில சமயம் இந்த மாதிரி துறை சார்ந்த பொதுவான பயம் தனிப்பட்ட கம்பெனியோட நிலவரத்தை விட அதிகமா பங்கின் விலையை பாதிக்கும். ஆச்சரியமா இருக்கு. சந்தை முழுக்க இப்படி சரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது டான்லா பிளாட்ஃபார்ம்ஸ்னு ஒரு ஐடி கம்பெனி பங்கு மட்டும் 13% ஏறி இருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு? அதுக்கு காரணம் அந்த நிறுவனம் வெளியிட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? அவங்களோட இயக்குனர் குழு, அதாவது போர்டு, ஜூன் 16ஆம் தேதி கூடி பங்குகளை திரும்பப் பெறும் திட்டம் ஷேர் பைபேக் பத்தி விவாதிக்க போறதா சொன்னாங்க. ஓ, பைபேக் அறிவிப்பா? ஆமா, ஒரு கம்பெனி தன்னோட பங்குகளை திரும்ப வாங்குதுன்னா அதுக்கு சில அர்த்தங்கள் இருக்கு. ஒன்னு, நிர்வாகம் என்ன நினைக்குதுன்னா அவங்க பங்கு விலை சந்தையில கொஞ்சம் கம்மியா இருக்கு, அண்டர் வேல்யூடா இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்னு, கம்பெனி கையில இருக்கிற பணத்தை பங்குதாரர்களுக்கு திருப்பி கொடுக்க இது ஒரு நல்ல வழி. சரி சரி. இந்த அறிவிப்பு முதலீட்டாளர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலை கொடுத்தது. அதனால மார்க்கெட் இறங்கினாலும் இந்த பங்கு நல்ல ஏறிச்சு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒட்டுமொத்த சந்தை சரியா இல்லைனாலும் ஒரு கம்பெனியோட குறிப்பிட்ட நல்ல செய்தி அதோட பங்கை மேல கொண்டு போகும். இது ஒரு நல்ல பாடம். பொதுவான போக்கையும் கவனிக்கணும், அதே சமயம் தனிப்பட்ட கம்பெனி செய்திகளையும் விடாம பார்க்கணும். சரி, கடைசியா ஒண்ணு. இந்த மாதிரி ஒரு நிலையற்ற சூழல்ல கூட HSBC மாதிரி ஒரு பெரிய சர்வதேச நிறுவனம் இந்தியாவை முதலீட்டாளர்களுக்கு ஒரு பிரைட் ஸ்பாட், அதாவது பிரகாசமான இடம்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, கொஞ்சம் பலவீனமா இருக்கிற இன்னைக்கு HSBC மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் இந்தியா மேல நம்பிக்கை வைக்கிறது முதலீட்டாளர்களுக்கு ஒரு தெம்ப கொடுக்கும். அதுலயும் உஜ்ஜீவன் வங்கிக்கு அவங்க சொல்ற காரணம் முக்கியமானது. அதோட வளர்ச்சிக்கு ஐடியோசின்குராட்டிக் growth triggers, அதாவது தனித்துவமான வளர்ச்சி காரணிகள் இருக்குன்னு சொல்றாங்க. தனித்துவமான வளர்ச்சி காரணிகளா? அப்படின்னா? அதாவது இந்த வங்கியோட வளர்ச்சி வெறும் ஒட்டுமொத்த பொருளாதார சூழலை மட்டும் சார்ந்து இல்லைன்னு அர்த்தம்.
ஒருவேளை அவங்களோட வலுவான மைக்ரோ ஃபைனான்ஸ் சேவை, கிராமப்புறங்கள்ல அவங்களுக்கு இருக்கிற பிடிப்பு, இல்ல அவங்களோட டெக்னாலஜி முயற்சிகள், இந்த மாதிரி காரணிகள் அவங்க வளர்ச்சிக்கு தனியா உதவுதுன்னு HSBC நினைக்கலாம். ஓ, புரியுது. இது பரந்த சந்தை செறிவுகளுக்கு மத்தியிலையும் சில நிறுவனங்கள் எப்படி தனிச்சு நின்னு செயல்பட முடியும்னு காட்டுது. ரொம்ப நன்றி. இன்னைக்கு சந்தையோட ஏற்ற இறக்கங்கள், துறை சார்ந்த பாதிப்புகள், தனிப்பட்ட நிறுவன நகர்வுகள்னு பல முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். உங்க குறிப்புகள்ல இருந்த தகவல்களை அலசி முதலீட்டாளரா நீங்க எதை கவனிக்கணும்னு புரிஞ்சுக்க இது உதவியா இருந்திருக்கும்னு நம்புறோம். இன்றைய நிகழ்வுகள் சந்தையோட மனநிலை எவ்வளோ வேகமாக மாறக்கூடியதுன்னோ, உலக நிகழ்வுகள், துறை சார்ந்த செய்திகள், கம்பெனி அறிவிப்புகள்னு பல காரணிகள் எப்படி விலைகளை மாத்துதுன்னு நமக்கு காட்டியிருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. முதலீட்டாளர்களாகிய நீங்க இந்த பெரிய சித்திரத்தையும் அதே சமயம் தனிப்பட்ட கம்பெனியோட விவரங்களையும் எப்படி சமநிலையோட பார்க்கணுங்கிறது இது ஞாபகப்படுத்துது. இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.